ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினம் நம்ம தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி 8வது அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 27 வரை. இந்த பகுதியில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இப்போ தானியேல் தீர்க்கதரிசி அவருடைய தரிசனத்தை குறித்து இன்னொருவர் அவருக்கு விளக்கம் சொல்லி கொடுத்து இருக்கிறார். இதுல அவருடைய தரிசனத்தில் அவர் பார்த்தது முதல்ல ஒரு ஆட்டுக்கடா ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் அதன் கொம்பு முறிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லா இடத்தையும் தோசம் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய இன்னொரு வெள்ளாட்டுக்கடா வந்தது. அது அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. அதை மேற்கொண்டது அப்படின்ற மாதிரி ஒரு தரிசனத்தை பார்த்துருந்தாரு. இந்த தரிசனத்தை குறித்து இன்னொரு மனிதன் அதாவது அந்த தரிசனத்தில் பார்த்த அந்த கனவுல பார்த்த இன்னொரு மனிதன் அவனுக்கு தானியேலுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த விளக்கத்துல என்னன்னா, இது இந்த முதல் ஆடு இருக்கு இல்லையா, அது ஆட்டுக்கடா, அது மேதிய பெர்ஷியரை குறிக்குது. அதுல உள்ள ராஜாக்கள் ரொம்ப ஆட்டம் போட்டாங்க அப்படின்றது. அவங்கள மேற்கொள்றதுக்கு கிரேக்கு தேசத்துல இருந்து ஒரு பெரிய வெள்ளாடு வந்தது இல்லையா, அந்த பெரிய வெள்ளாடு கிரேக்கு தேசத்து ராஜா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுலயும் அந்த கிரேக்கு வெள்ளாடு கூட கொம்பும் ஒரு நேரம் உடஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அது தலையிலேருந்து அது ஒரு ராஜாவை இருப்பாரு, அவர் ரொம்ப உயர்வா இருப்பாரு, அவரு அழிக்கப்பட்டுருவாரு. அதுக்கப்புறம் இன்னொரு 4 கொம்பு புதிதாக முளைக்கும். அந்த 4 கொம்பு 4வது விஷயம், அதுவும் 4 ராஜ்யங்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு அடுத்து அந்த 4 கொம்புகளுக்கு இடையில ஒரு சின்ன கொம்பு முளைக்கும். அந்த கொம்பு ரொம்ப உயரமா இருக்கும், மற்ற எல்லாத்தையும் விட ரொம்ப உயரமா, அது வானத்தையே போய் தொடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அந்த சின்ன கொம்புன்றது இன்னொரு புதிய இந்த 4 பேர் தாண்டி இன்னொரு ராஜா. அவன் ரொம்ப சாமர்த்தியசாலியாகவும் ரொம்ப விவரமா பேசக்கூடியவனாகவும் இருப்பான். அவன் எல்லாரையுமே ஜெயிச்சிருவான், மீது எல்லா ராஜ்யத்தையும் ஜெயிச்சு ரொம்ப உயர்வான. ஆனால் அவன் தன்னை கொண்டு ரொம்ப பெருமையை அடிக்க கூடியவனா இருக்கான். அவன் தான் சுய பலத்தினால செய்யறோம் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் அடக்கி ஆள்ற கூடியவனா இருப்பான். அவன் அவனும் ஒரு கண்டிஷன்ல அவனும் அழிக்கப்பட்டு விடுவான் அப்படின்னு சொல்லி வருது. அப்படி விளக்க சொல்றாரு. சொல்லிட்டு இதெல்லாம் நீ உன் மனசுலயே வச்சுக்கோ, இந்த தரிசனம் இந்த கனவு எல்லாத்தையும். இதை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், இது இப்போதைக்கு நடக்காது, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் நடக்கும். ஸோ இதெல்லாம் சொல்லாத அப்படின்னு. அது தானியேலுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னடா பண்றதுன்ட்டு அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கான்.